நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு UGTRB 2023. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கான முக்கிய தகவல். குறிப்பாக இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய பேப்பர் 2 எடுத்து தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு தான் இன்றைய தகவலாக நம்ம சொல்லக்கூடியது. இது போக பாத்தீங்கன்னா மற்ற பாடப்பிரிவு ஹிஸ்டரி ஆசிரியர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜியாகிரபியா இருக்கட்டும், அதே மாதிரி இங்கிலீஷா இருக்கட்டும், இவர்களுக்கும் நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம், ஃபுல் மாடல் டெஸ்ட் ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு நம்ம அறிவிப்பு கொடுப்போம். இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். இது போக தமிழ் கட்டாய தேர்வு, இந்த தமிழ் கட்டாய தேர்விற்கு பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பிராக்டிஸ் மாடல் டெஸ்ட் எதுவுமே அடுத்து ஓரிரு நாட்கள்ல நம்ம என்ன செய்ய போறோம், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், கொடுக்க போறோம். டெய்லி ஒரு 50 வினாவாக இம்பார்ட்டன்ஸா டாபிக் வைஸா நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்த பயிற்சி தமிழ் கட்டாய தேர்விற்கு நம்ம கொடுக்க போறோம். ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தினா தற்பொழுது இந்த பேப்பர் 2 தமிழ் எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு 100% பணி உத்தரவாதத்துடன் பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தங்களுடைய பணியை உத்தரவாதம் செய்து கொள்ள வேண்டும். பிறக்கக்கூடிய 2024 ஆண்டானது தங்களுக்கான அரசு பணி வழங்கக்கூடிய ஆண்டாக, இந்த ஆண்டுல நம்ம அரசு பணியில் இணைந்திட கூடிய ஆண்டாக அமையணுங்கிறத நோக்கமாக வச்சு நம்ம இந்த தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு அடுத்த கட்ட பயிற்சிங்கும் பொழுது பாத்தீங்கன்னா மிக முக்கியமான யூனிட்டினுடைய தேர்வுகள் டெஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு பேஜா நம்ம நினைச்ச போறோம், ஃப்ரீ டெஸ்ட் நம்ம நினைச்ச போறோம் கொடுக்க போறோம். இது முற்றிலும் இலவசமாக ஃப்ரீயா முக்கியமான டெஸ்ட் அடுத்து நம்ம நினைச்ச போறோம் கண்டக்ட் பண்ண போறோம். அதனை குறித்த தகவல் தான் இந்த வீடியோ. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு அடுத்து ஓரிரு நாட்கள்ல உங்களுக்கு இந்த 10 நாட்கள்ல எப்படி நீங்க தேர்வு எழுதணும் அதற்கான ஷெட்யூல் பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிடும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். அது போக பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறத தவிர்த்து விட்டு ஒவ்வொரு மேஜருக்குமே யூனிட் வைஸா நம்ம டெஸ்ட் அடுத்து ஓரிரு நாட்கள்ல நம்ம என்ன செஞ்சிருவோம், உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருவோம். தமிழ் பாடப்பிரிவிற்கு ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 10 யூனிட்டுக்கு டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். 10 யூனிட் உங்களுக்கு 10 யூனிட்டுக்கு 10 டெஸ்ட், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட். இந்த ஃபுல் டெஸ்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த ஃபுல் டெஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். இதற்கு நம்ம மொபைல் ஆப்ஸ்ல ஆன்லைன்ல நீங்க டெஸ்ட் எழுதக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். ஆசிரியர்கள் நிறைய பேர் இந்த தேர்வை பயன்படுத்தி கொண்டு இருப்பது மிக்க ஒரு மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாம இந்த தேர்வுல இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒவ்வொருவருமே பெறக்கூடிய மதிப்பெண்ணும் பாத்தீங்கன்னா நல்லதொரு மதிப்பெண். ஏன்னா நம்மளுக்கு இந்த தேர்வுன்னு சொல்லி எடுத்துக்கிற பொழுதே பல குளறுபடிகள் அல்லது இருந்துச்சு, நாள் குறைவு, அது மட்டும் இல்லாம சிலபஸ், புது சிலபஸ் எங்க படிக்கணும். இதற்கு நடுவுலையும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தன்னால் முடியும், இது எனக்கான பணி, இந்த பணியை எப்படியாவது நான் பெற்றே தீர்வேன்னு சொல்லி நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக, ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நடைபெறக்கூடிய தேர்வுல ஒவ்வொரு ஆசிரியர்கள் முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய அளவிற்கு போட்டியானது அதிகமா இருக்குது. ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அந்த தன்னம்பிக்கையை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த தேர்வுல பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் நிறைய பேர் பணிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவிற்கு ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் சரி, அவர்களுடைய பயிற்சி எடுத்த விதம், அவர்கள் தேர்வை அணுகக்கூடிய அணுகுமுறை, இதை பார்க்கும் பொழுது மிக்க ஒரு மகிழ்ச்சி. இந்த ஆசிரியர்களுடைய பணி இந்த 10 நாட்கள்ல மேலும் பாத்தீங்கன்னா என்ன செய்யணும், வலு பெற வேண்டும், மெருகேற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்த டெஸ்ட் பேஜ் ஃப்ரீயா நம்ம என்ன செய்யறோம், கொடுக்குறோம். ஏன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தேர்வினுடைய தேதி இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு தேதி வேணும்னு சொல்றதா எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஆனா தேர்வினுடைய தேதி கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜனவரி 7 2024 தேர்வுங்கிறது உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதற்கான ஹால் டிக்கெட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இனி இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்மளால முடியுங்கிற தன்னம்பிக்கையோட நம்ம தொடர்ந்து பயிற்சி எடுத்தாலே போதும். இது வரைக்கும் நம்ம படிச்சாச்சு, சரிங்களா, இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம், நம்மளால முடிஞ்சதை படிச்சுட்டோம், இனி ரிவிஷன் பண்றோம், அதை போய் நம்ம என்ன செய்யறோம், தேர்வுல இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இந்த மனநிலைக்கு வந்துக்கோங்க. தேர்வு எழுதக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதே நிலைமை தான்.
சரிங்களா? சோ நம்ம மட்டும்ங்கிறது கிடையாது, ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே இதே நிலைமை தான். அதுல நம்ம போட்டி போட்டு ஜெயிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கோம். சோ இதுல ஒவ்வொரு ஆசிரியர்களுமே நம்ம 150 கொஸ்டின் கொடுக்குறோம் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா 110க்கு மேல நான் ஏற்கனவே உங்களுக்கு டார்கெட் கொடுத்திருந்தேன். நிறைய ஆசிரியர்கள் இந்த டார்கெட்டை ரீச் பண்ணி வாரீங்க. சோ இந்த 10 நாட்களும் அவங்க துவந்து விடக்கூடாது, அவர்களுடைய பணி மேலும் உறுதி பெற வேண்டும் என்பதை நோக்கமாக வைத்து அடுத்து நம்ம என்ன செய்யறோம், இந்த ஃப்ரீ டெஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம கொடுக்குறோம். இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிசம்பர், சரிங்களா, டிசம்பர் பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி முதல் இந்த தேர்வானது ஆரம்பிக்கிறோம். சரிங்களா, டிசம்பர் 28ல இருந்து இந்த தேர்வானது உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம். சோ இந்த தேர்வுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா படித்த பகுதி தான். ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்ச பகுதி தான். கிட்டத்தட்ட ஒவ்வொரு யூனிட்லயுமே ஒரு 75% நம்மளுக்கு நாலேஜ் இருந்தாலே போதும். அந்த அளவுக்கு இருந்தாலே நம்ம கேட்கக்கூடிய வினாக்கள், அந்த வினாவை எப்படி நம்ம அணுகணும், அந்த அணுகுமுறை தான் நம்மளுக்கு மதிப்பெண்ணாக மாற்றி தரக்கூடிய விஷயம். அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இது வரைக்கும் படித்தது போது இனி அதை அப்படியே ரிவிஷன் பண்ணி வரணுங்கும் போது யூனிட்ல பாத்தீங்கன்னா யூனிட் 1 to 5 சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது ஆல்ரெடி நம்ம படிச்ச பகுதி தான். சோ இது பாத்தீங்கன்னா திருப்பி ஒன் டைம் நீங்க ரீகால் பண்ணிக்கலாம். சோ ரீகால் பண்ணிட்டு இதற்கு நம்ம பல பிராக்டிஸ் பயிற்சி வகுப்புகள் கொடுத்துருக்கோம், அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ரீகால் பண்ணி இறுதி டயத்துல உங்களுடைய மதிப்பெண்ணை அதிகப்படுத்திக்கலாம். நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி, டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூனிட் 6ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் இருக்கக்கூடியது. இந்த யூனிட் 6 சொல்லி நம்ம எடுத்துக்கிற போது சிற்றிலக்கியங்கள். இந்த சிற்றிலக்கியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாவி ஜெயராமன், அதே மாதிரி சண்முகம் பிள்ளை, இவர்களுடைய புக்கை பாத்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணி என்ன ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். சிற்றிலக்கியங்கள் என்பது பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பகுதி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூனிட் 7, இந்த யூனிட் 7 எடுத்துக்கிட்டோம்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமானது இலக்கண பகுதி. இந்த இலக்கணம் தான் எல்லாத்துக்குமே பெரிய கனமான பகுதியாக இருக்கக்கூடியது. சோ இந்த இலக்கணங்கிறது நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி, யூனிட் 7. சோ யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா நாவல்களாக இருக்கட்டும், அதே மாதிரி புதினமாக இருக்கட்டும், நாவல் புதினம். சோ நாவல் புதினம், அதே மாதிரி நாடகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது. நாடகம், சிறுகதை, மரபு கவிதை, புது கவிதை, சரிங்களா, மரபு கவிதை, புது கவிதை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒப்பிலக்கணம், மொழிபெயர்ப்பு, அடுத்து இதழியல். சோ இந்த டாபிக் தான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி. நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க வேண்டிய பகுதியும் பாத்தீங்கன்னா இந்த டாபிக் தான். இந்த டாபிக்கை நீங்க டோட்டலா பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டாபிக்ல இருந்து அதிகப்படியான வினாக்கள் நம்ம பயிற்சி எடுக்கிற பட்சத்துல இந்த டாபிக்ல கேட்கக்கூடிய வினாக்களை பாத்தீங்கன்னா நம்ம முழு மதிப்பெண்ணாக மாற்றுகின்ற பட்சத்துல நம்மளுக்கு நிச்சயமாக அரசு பணி உறுதி. நம்மளுக்கு மொத்தம் 10 யூனிட் கொடுத்திருக்காங்க. ஒரு யூனிட்டுக்கு 15 கொஸ்டின், 150 கொஸ்டின் சொல்லி என்ன செய்யறாங்க, தகவலானது சொல்றாங்க. சோ இதை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்க, ஒவ்வொரு யூனிட்லயும் 15 கேட்கிறாங்களா, இல்ல ஒவ்வொரு யூனிட்ல அதிகமாக கேட்கிறாங்களாங்கிறது டிஆர்பிக்கு தான் வெளிச்சம். கொஸ்டின் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தான் இது தெரியும். ஆனால் பேசிக்கா வரக்கூடிய தகவலானது 10 யூனிட், ஒரு யூனிட்டுக்கு 15 கொஸ்டின் இருக்குங்கிறது தான். அப்ப நம்மளுக்கு யூனிட் 6ல இருந்து, சரிங்க, யூனிட் 6ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 யூனிட். இந்த 5 யூனிட்டோட கொஸ்டின் டோட்டலா பார்த்தோம்னா நம்மளுக்கு 75, பாதி கொஸ்டின் பாத்தீங்கன்னா 75, 75 வினாக்கள், சரிங்களா, 75 வினாக்களானது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மிக மிக 50%. சரி, பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 50% வினாக்கள்ல 75 வினாக்களானது நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி. ஆகவேதான் நமது குழுவின் சார்பாக டிசம்பர் 28ல இருந்து உங்களுக்கு என்ன செய்யறோம், மறுபடியும் டாபிக் வைஸ் டெஸ்ட் ஆனது நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம். டாபிக் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்டா உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். சோ முதல் நாள் டிசம்பர் 28ன்னு சொல்லி பாத்துக்கிற போது சிற்றிலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள்ல இருந்து தேர்வு நம்ம கொடுக்கிறோம்.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 29 சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது இலக்கணத்தை வந்து பாத்தீங்கன்னா 3 பகுதியாக முடிச்சிருக்கிறோம். இலக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 பகுதி, இலக்கணத்துல 3 தேர்வுகள், 3 டெஸ்ட் நம்ம கொடுப்பதற்கான வழிமுறை உருவாக்கி இருக்கிறோம். அப்ப டிசம்பர் 29, 30, 31 இதோட வந்து பாத்தீங்கன்னா என்ன யூனிட் 7 முடிச்சு. யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் சரிங்களா, யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் சரி, யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் சரி, அதே மாதிரி யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் சரி. யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், கிட்டத்தட்ட 2 டெஸ்ட் யூனிட் 10க்கு நம்ம கொடுத்துறோம். அதே மாதிரி யூனிட் 8க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 டெஸ்ட் நம்ம கொடுத்துறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 9க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 டெஸ்ட் சரிங்களா. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், ஜனவரி 6 கரெக்டா வந்துடும், ஜனவரி 6ல முடிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் அந்த ஜனவரி 6ல கொடுத்து ஜனவரி 7க்கு நீங்க தேர்வுக்கு செல்லக்கூடிய அளவிற்கு வழிமுறைகளானது நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 11 டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஷெட்யூல் படி டெஸ்ட் வந்துகிட்டு இருக்கோம். அது போக இந்த டெஸ்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலை வேலைகள்ல கொடுப்பதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட் பேஜ்ல ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சோன்னா அடுத்த டெஸ்ட் எத்தனை மணிக்கு என்று உங்களுக்கு நடைபெறும்ங்கிற டீடைல்ஸும் நம்ம என்ன செஞ்சிருவோம், அப்பப்போ அப்டேட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம அடுத்த தொடர்ச்சியாக தேர்வு இதே மாதிரி பயிற்சி கொடுக்கும்போது அந்த டைமிங் ரொம்ப முக்கியங்கிறதுனால இப்போதைக்கு நம்ம ஷெட்யூல் கிரியேட் பண்ணிருக்கோம். டைம்ங்கிறது உங்களுக்கு அந்த டெஸ்ட் குரூப்லயே நம்ம என்ன செஞ்சிருவோம், ஆட் பண்ணிடுவோம். அப்ப நீங்க அந்த டெஸ்ட் குரூப்லயே ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எப்படி எழுதுறது, இந்த டெஸ்ட் குரூப் என்ன, சோ நிறைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குரூப்ல நம்ம இணைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு தேர்வுங்கிற ஒரு பேட்டர்ன்ல வந்து ஒவ்வொரு குரூப்புங்கிற பேட்டர்ன்ல நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தமிழ் கட்டாய தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் கட்டாய தேர்வுக்கு 32 டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதற்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதுல ஆசிரியர்கள் பயணிச்சுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த தமிழ்ல ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் 11 டெஸ்ட், இதற்கு ஆசிரியர்கள் வந்து ஜாயின் பண்ணி எழுதிட்டு இருக்கீங்க. நான் தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனி நம்ம என்ன செய்யறோம், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய இனி வரக்கூடிய டெஸ்ட் இந்த தமிழ் குரூப்லயே நீங்க இருக்கிறவங்க எழுதிக்கலாம், இல்லாதவங்க இந்த குரூப்ல இணைஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த தமிழ் யூனிட் வைஸ் யூனிட் 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஆனது இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் குரூப்லயே நம்ம கொடுத்துருவோம். இந்த குரூப்ல இருக்கிறவங்க ஆல்ரெடி இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் இனி வரக்கூடிய டெஸ்டே எழுதிக்கலாம். நான் இது வரைக்கும் இதுல இணையல, புதியதாக இணையணும்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இந்த குரூப்ல நீங்க இணைஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். சோ இதுல எப்படி இணைகிறது, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சோம், பேஜ் கோடு கொடுத்திருந்தோம். பேஜ் கோடு கொடுத்து அதுல ஜாயின் பண்ணிச்சோம். சோ நிறைய ஆசிரியர்கள் பயன்படுத்தணும், நிறைய ஆசிரியர்களுக்கு அதனுடைய பயன்பாடு செய்யக்கூடிய முறை புரியாததுனால அடுத்து உங்களுடைய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா சாட் ஆப்ஷன்ல நம்ம என்ன செய்ய கொடுத்து நம்மளே ஆட் பண்ணிட்டு இருந்தோம். சோ இப்ப நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்காக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த தமிழ் ஃபுல் மாடல் டெஸ்டாக இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கணும் சொல்லி நம்ம ஃப்ரீயா அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும், ஜாயின் பண்ணணுங்கும் போது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம என்ன செய்ய போறோம், கொடுக்க போறோம். ஸோ இந்த மொபைல் ஆப்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன செய்றீங்க, நம்ம ஆப்ஸோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயுமே நம்ம கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்ல பிளே ஸ்டோர்ல போனீங்கனாலே சுபி லெஜெண்டரி எஜுகேஷன் சொல்லி நீங்க டைப் பண்ணாலே நம்மளுடைய லோகோவோட வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஸ் வந்துடும். அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓடிபி கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா சாட், சரிங்களா, கீழே சாட் இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சாட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் தெரியும், சரிங்களா. சாட்டுங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா அதுல உங்களுடைய மொபைல் நம்பர் தெரியும். அந்த நம்பரை அப்படியே காப்பி பண்ணி நீங்க சுபிக்குழுவினுடைய வாட்ஸ்அப், சரிங்களா, இங்க நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, சோ இந்த எண்ணிற்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல எனக்கு இந்த டெஸ்ட் தமிழ் டெஸ்ட் பேஜ்ல இல்ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேஜ்ல ஆட் பண்ணுங்கன்னு இந்த நம்பரை, இந்த சாட்ல தெரியக்கூடிய நம்பரை நீங்க டைப் பண்ணி எனக்கு போட்டீங்கன்னா அந்த குரூப்ல உங்களை ஆட் பண்ணிட்டு நம்ம மெசேஜ் கொடுத்துருவோம். அடுத்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் எப்படி எழுதணுங்கிற வீடியோ நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோவை நீங்க ஃபாலோ பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளலாம். ஸோ இருக்கக்கூடிய இந்த 10 நாட்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய
பணியை உத்தரவாதத்துடன் நம்ம இந்த பயிற்சியை கொடுக்க இந்த 10 நாட்கள்ல முடியுங்கிற தன்னம்பிக்கையோட படித்ததை அப்படியே ரிவிஷன் பண்ணி இந்த தேர்வை பயன்படுத்துங்க. ஒவ்வொரு தகவலுமே உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவுல ஒரு டாபிக்ல என்னென்ன தகவல் தெரியணும் அதற்கான அடிப்படை விஷயத்தோட இந்த தேர்வானது உங்களுக்கு கொடுப்போம். இன்னியும் நிறைய தகவல் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இதை குறித்த சந்தேகங்கள் கருத்துக்களுக்கு சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.